مولاي صل وسلم دائما أبدا على حبيبك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والله جعل لكم من أنفسكم أزواجا. قال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: تنكح المرأة لأربع: لمالها ولجمالها ولحسبها ولدينها، فاظفر بذات الدين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துக்களே, உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தின் காணிக்கையை சமர்ப்பணம் செய்து என் வார்த்தைகளை துவங்குவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாக்கியம் நிறைந்த இந்த ஜும்ஆ நாளையில் நம்மையெல்லாம் இங்கே ஒன்று சேர்த்த வல்லான் அல்லாஹ் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்வான சொர்க்கத்து மாளிகையிலும் நம்மை எல்லாம் ஒன்று சேர்ப்பானாக. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் மன நிம்மதியோடு வாழுகிற நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள்வானாக. நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற எல்லா வகையான குழப்பங்கள், நோய்களில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் உலக சமூகங்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. சங்கையான பெருமக்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் முழுக்க, அவர்களின் பிறப்பு முதல் இந்த உலகிலிருந்து அவர்கள் மறைந்தது வரையிலும் உண்டான அத்துணை தகவல்களும் நமக்கு திறந்த புத்தகமாய் மிக தெளிவான வழிகாட்டுதல்களாய் நமக்கு அல்லாஹ் அதை அமைத்து தந்தார். எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டியவர்கள் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஒரு மாணவனாக இருக்க வேண்டுமானால் நான் எப்படி இருக்க வேண்டும், அங்கே வழிகாட்டினார்கள் நமக்கு. நான் ஒரு ஆசிரியனாய் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு வழிகாட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக நான் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு வழிகாட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லா துறைகளிலும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாய் எப்படி இருக்க வேண்டும் என்பது வரையிலும் எல்லா துறைகளிலும் நமக்கு வழிகாட்டியவர்கள். பேர பிள்ளைகளுக்கு ஒரு தாத்தாவாக கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்கிற வரலாறுகள் நமக்கு நிறைய உண்டு. இந்த வரிசையில் திருமண வாழ்க்கையில் நமது வழிமுறைகள் எப்படி அமைய வேண்டும் என்கிற தகவல்கள் கூட நமக்கு மிக தெளிவாக சொல்லி தந்தவர்கள் நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமண வாழ்க்கை என்பது நமது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு பகுதியாய், மிக முக்கிய கட்டமாய் நமக்கு சொல்லி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் ஈமானிய வாழ்க்கையின் சரிபாதி மிகச் சரியாக அமைவதற்கான வாசல் அது திருமணம் என்றார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமண வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான ஏதோ ஒரு விழா கோலங்களை போலவோ அல்லது ஆட்டங்களும் பாட்டங்களும்
பிரியம் வைத்து சந்தோஷப்படுகிற ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல அது. நமது ஈமானிய கடமைகளில் மிக சரிக்கு பாதியான ஒரு முக்கியமான அமல் என்றார்கள் நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமண வாழ்க்கை என்பது சாதாரணமானது இல்லை. அந்த திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியுடைய அந்த பிரியமான வாழ்வு என்பது அவர்களுக்கு உள்ளால் மனதளவிலே ஒரு ஒற்றுமையை உருவாக்குகிற அடித்தளமான மிக முக்கியமான திருமண நிகழ்வு. அது சாதாரணமானது அல்ல. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எனது வழிமுறை, அந்நிகாஹு மின் சுன்னதி. ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சிகளிலும் ஆலிம்கள் குதுபாக்களிலே ஓதுகிற தகவல்களை கேட்கிறோமே, அந்நிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப ஃபீ சுன்னதி ஃபலைஸ ஃபஹுவ மின்னி வமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என் வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, திருமணம் என்பது என் வழிமுறை. யார் அதை பின்பற்றுவார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், யார் அதை புறக்கணிப்பார்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிகழ்ச்சிகளை எல்லாம், சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சுதுபாக்களிலே ஓதப்படுகிறது என்று சொன்னால் திருமணம் சாதாரணமானதல்ல. திருமணத்தின் ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு கட்டங்களும், ஒவ்வொரு பகுதிகளும் மிக முக்கியமாய் கவனிக்கப்பட வேண்டிய காரியங்கள் என நமக்கு வலியுறுத்தி தந்தவர்கள் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே வாழுகிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுல இருந்து. கிதாபுகளிலே பதிவு. ஆயிஷா அம்மா சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நாயகமே நான் ஒரு கதை சொல்றேன் கேட்கிறீங்களா? நான் ஒரு கதை சொல்வேன் கேட்பீர்களா? சொல்லு ஆயிஷா, நீ பேசினால் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன், சொல்லு. ஆயிஷா அம்மா ஒரு கதை சொன்னாங்க. சஹீஹான கிதாபுகளிலே பதிவு, சஹீஹுல் முஸ்லிம், சஹீஹுல் புகாரி மாதிரியான ஆதாரப்பூர்வமான நூல்களிலே பதிவு. நான் ஒரு கதை சொன்னால் கேட்பீர்களா? சொல்லு ஆயிஷா, நீ பேசினால் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஆயிஷா அம்மா ஒரு கதையை சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு, நான் இன்னொரு கதை சொல்லவா? சொல்ல ஆயிஷா, நான் இன்னொரு கதை சொல்லவான்னு ஒன்றில் ஆரம்பித்த கதை 7, 8, 9 தாண்டி 10ஆவதாக சொன்னார்கள். இன்னும் ஒரே ஒரு கதை மட்டும் சொல்ற, அதையும் கேளுங்களேன். எவ்வளவு தூரம் மனைவியின் வார்த்தைகளுக்கும் மனைவியோடு பேசுவதற்கெல்லாம் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியை, நேரத்தை ஒதுக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நாம யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படியெல்லாம் இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அவங்களா ஏதாவது பேசினாலும் நாம எதையாவது ஒரு வேலையில இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு என்ன தொண்ணு பேசிக்கிட்டு பேசாம இல்லைன்னு எதையாவது ஒண்ணு சொல்லி அவங்க வாயை அடைப்பதற்கான சில வேலைகளை நாம பார்த்தோம் இல்லையா? மனைவியோடு பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்கினார்கள். பேச ஆயிஷா, நீ பேசினால் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன், பேசு. 10ஆவது ஒரு கதை சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன கதை? அரபு நாட்டுல உம்மு ஸரா, அபீ ஸரான்னு ஒரு 2 பேர் வாழ்ந்தாங்க. அரபு நாட்டுல அபூ ஸரான்னு ஒரு மனிதர், அவங்க மனைவி உம்மு ஸரா. இப்படி ஒரு கணவன் மனைவியாக 2 பேர் வாழ்ந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்களாம், ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்தாங்களாம். ஆயிஷா அம்மா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த கதையை. அரபு நாட்டுடைய ஆரம்ப கட்டத்துல 2 பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அபூ ஸரான்னு ஒரு கணவர், உம்மு ஸரான்னு அவங்க மனைவி. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, அரபு உலகமே ஆச்சரியப்படுகிற வாழ்க்கை. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, கிதாபுல பதிவு என்னன்னா, ஒட்டுமொத்த அரபு உலகமே சொல்லுமா, கணவன் மனைவியாக வாழ்ந்தால் அபூ ஸரா உம்மு ஸராவை போல ஒற்றுமையோடு வாழணும்னு சொல்லுகிற அளவிற்கு அவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறாங்க, அவ்வளவு கவனமா வாழ்ந்திருக்கிறாங்க, சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. கால ஓட்டத்தின் ஒரு கட்டத்தில் அந்த எவ்வளவு பிரியத்தோடு பாசத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரிவு, ஒரு சின்ன பிரச்சனை வந்து தன் மனைவி உம்மு ஸராவை அந்த அபூ ஸரா என்பவர் விவாகரத்து பண்ணிகள் செய்து விட்டார், தலாக் விட்டு விட்டார், விவாகரத்து செய்து விட்டார் என்கிற இந்த கதையை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அம்மாட்ட சொன்னாங்க, ஆயிஷா நான் ஒரு உண்மையை சொல்லவா? சொல்லுங்க நாயகமே, என்ன செய்தின்னு கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. குன்து லகி கஅபீ ஸரஇ லி உம்மி ஸரஇ, குன்து லகி கஅபீ ஸரஇ லி உம்மி ஸரஇ. அபூ ஸரா என்கிற அந்த கணவர் தன் மனைவி உம்மு ஸராவின் மீது எவ்வளவு பிரியம் வைத்தாரோ அதை விட அதிகமாக ஆயிஷா உன் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன்.
நான் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன். வலாக்கின்னி லா உதல்லிகுகி, ஆனால் எந்த கட்டத்திலும் அவள் செய்த அந்த தவறை, விவாகரத்து என்கிற அந்த முடிவை நான் ஒரு காலம் அதை கையில் எடுக்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியின் மீது இருக்கிற அந்த பிரியத்தை அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்தார்கள். கணவன் மனைவியோடு வாழ்கிற இந்த வாழ்க்கையில நான் என் மனைவி மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு அந்த பிரியத்தை உள்ளுக்குள்ளா வைக்கிறது அல்ல, அதை அவர்களுக்கு சொல்லி உணர்த்துங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சந்தோஷமாக பேசுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு மன தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் என்று சொன்னால் அந்த வார்த்தை உங்களுக்கு நன்மையை தரும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மனைவியின் வாழ்விலே நீங்கள் ஊட்டி விடுகிற ஒரு கவல உணவு உங்களுக்கு தருமம் சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமானதல்ல திருமண உறவு என்பது. திருமணத்தினுடைய கபில்து நிக்காஹா வ தஸ்வீஜஹா, கேட்கிறவங்களை கையை பிடிச்சி அந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம் ஏற்றுக்கொண்டேன். ஒப்புக்கொண்டாயா? ஆம் ஒப்புக்கொண்டேன். கபூல் செய்தாயா? ஆம் கபூல் செய்தேன். இந்த கபூல் செய்தேன் என கைபிடித்து சொன்னதிலிருந்து ஆரம்பித்து அவர்களின் குடும்ப வாழ்க்கை ஆரம்பம். அது மிகச்சிறந்த நன்மைகளை தருகிற நிறைய தகவல்கள் அதிலே உண்டு என்றார்கள் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைய காலச்சூழலை எப்படி நம்முடைய நிகழ்வுகள் எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு நாம கொஞ்சம் யதார்த்தமாகவே பேசியாக வேண்டும். திருமணத்தினுடைய சுன்னத்துகள் எத்தனை விஷயங்களை நாம் அதிலே கவனிக்கிறோம். மனைவியோடு நாம் பிரியமாக இருக்கிற விஷயத்திலே நாம் எத்தனை தூரம் இருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்திலும் தன் மனைவியை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நான் உன் மீது அவ்வளவு பிரியம் உள்ளவன் என்பதை அவர்களுக்கு சொல்லி சொல்லி அவர்களை இன்னும் பிரியத்தை அதிகமாக்கியவர்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் இரவு நேரம், அபூ தாவூத் என்கிற கிதாபுல பதிவு, ஒரு நாள் இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பாத்திரத்துல பால் கொண்டு வந்து, இந்தாங்க யா ரசூலல்லாஹ், இஷ்ரபு யா ரசூலல்லாஹ், நாயகமே குடிங்கன்னு சொல்லி பால். அதை வாங்கிய வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கீழே உட்காருங்கன்னு சொன்னாங்க. ஆயிஷா என்கிட்ட கொஞ்சம் உட்காருங்க. என்ன நாயகமே பக்கத்துல உட்கார்ந்தாங்க. இஷ்ரபி ஆயிஷா, இந்த பாலை நீங்க முதல்ல குடிச்சிட்டு தாங்கன்னு கேட்டாங்க. நாயகமே நான் அதை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன், அது நீங்க தான் குடிக்கணும், சாப்பிடணும், நீங்க குடிங்க யார் சொல்லலான்னு ஐஷா அம்மா சொன்னாங்க. இஷ்ரபி ஆயிஷா, நீ குடிச்சிட்டு எனக்கு தான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் அதை வாங்கி பிஸ்மில்லாஹ் சொல்லி 3 முறை குடித்தேன். குடிச்சிட்டு அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில கொடுத்தேன். நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய தகவல். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் குடிச்சிட்டு அந்த பாலை, மிச்ச பால், அதை நபி அவங்க கையில கொடுக்கிறேன். ஃபஷரிபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவதஅ ஃபஹு அலா மௌதிஇ ஃபிய, நான் எந்த பகுதியில் வாய் வைத்து குடித்தேனோ அதே பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வைத்து குடித்த பொழுது என் உள்ளமெல்லாம் குளிர்ந்து போனதுங்கிறாங்க ஆயிஷா. நபி அவர்கள் குடித்த மிச்சத்தை பாக்கியமாக பரக்கத்தாக எண்ணிய சஹாபாக்கள் ஏராளம் ஏராளம். நாயகமே உங்கள் எச்சிலை கீழே சிந்த விட மாட்டோம் என்று சொன்ன சஹாபாக்கள் ஏராளம். ஒழு செய்கிற பொழுது வாய் கொப்பளித்து தண்ணீரை கீழே துப்புகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை புரட்டுகிறோம். கானூ யுபாதிலூன அலா வதுஇஹி, ஒழு செய்கிற மிச்ச தண்ணீர் வாய் கொப்பளிக்கிறோம் இல்லையா, நபி அவங்க ஒழு செய்து வாயில தண்ணீரை ஊற்றி கீழே துப்புகிற பொழுது அது ஒரு சஹாபியின் கையில் தான் விழுந்தவருடைய கீழே விழுந்ததில்லை ஹதீஸ்களில் பதிவு. பாக்கியமாக எண்ணியவர்கள், நபி அவர்களின் மிச்சம் அது தனக்கு பாக்கியம் என்று யோசித்தவர்கள் சஹாபாக்கள். அப்படி எல்லாம் இருக்க நான் குடித்த அந்த மிச்சத்தை, நான் குடித்த அதே பகுதியில வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் என் கணவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியில் வாய் வைத்து குடித்த பொழுது என் உள்ளமெல்லாம் மகிழ்ந்து போனது என்றாங்களே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எத்தனை சிறந்த புத்தகமாய் இந்த உலகத்தில் நமக்காக வாழ்ந்து காட்டியவர்கள். உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கான அடிமைகள் அல்ல, உங்கள் வாழ்க்கை துணைகள். அவர்களோடு நீங்கள் கொள்ளுகிற அந்த உறவு, அந்த பாசமும், அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு ஓட்டங்களும் உங்களுக்கு அது நன்மையை வாங்கி தரும் என்றார்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சந்தர்ப்பங்களில் நமது பேச்சின் மீது பேசுவது அவர்களின் யதார்த்தம். சில நேரங்களில் நமது பேச்சை தாண்டி அவர்கள் கொஞ்சம் சத்தமாய் பேசுவது அது அவர்களுக்கான குணம். அதனால் அவர்களை ஓரம் கட்டுவதோ அல்லது அவர்களை ஒதுக்குவதோ, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தலாக்கை கையில் எடுக்கிற வாலிபரும் அதிகமாகி போகிறது. தலாக்கு தலைவிரித்து ஆடுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய
அல்லாஹ் ஆகுமான காரியங்களில் அல்லாஹ்விற்கு மிக கோபத்தை தருகிற காரியம் தலாக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஹலாலாக ஆக்கிய, அல்லாஹ் ஆகுமாக்கிய காரியங்களிலே அல்லாஹ்விற்கு மிக மிக கோபத்தை உருவாக்குகிற ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அது தலாக் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, தலாக்கை ஒருவன் பயமுறுத்துவதற்காக அல்லாஹ் தந்த ஆயுதம் தானே ஒழிய அது உபயோகப்படுத்துவதற்கானது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லறை சில்லறை காரணங்களுக்காக எல்லாம் நபி தலாக் என்ன மதிக்கல, என் அத்தா அம்மாவை மதிக்கல, அது இது சின்ன சின்ன காரணங்களுக்காக மனைவியை ஓரம் கட்டுகிற காலச்சூழலில் நான் ரொம்ப கவனமாக நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மனைவிமார்கள் சில சந்தர்ப்பங்களிலே கொஞ்சம் தாண்டி பேசலாம், சில சந்தர்ப்பங்களில் சப்தங்களை உயர்த்தலாம், அது அவர்களின் யதார்த்தம் சொன்னார்கள் அல்லவா. இதாவது சென்றகுல்லாஹா, காலமெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்வீர்கள், காலமெல்லாம் உபகாரம் செய்வீர்கள், கேட்டதையெல்லாம் நீங்கள் வாங்கி தருவீர்கள், எல்லாம் செய்வீர்கள், எல்லாம் செய்வீர்கள். அவள் விரும்பாத ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிற பொழுது உடனே சொல்லுவாங்க, உங்களை எல்லாம் நான் திருமணம் பண்ணி எந்த நல்லதையும் நான் பார்க்கல. இது அவர்களின் யதார்த்தம். நாங்கள் சொல்லலாம், இது அவர்களின் யதார்த்தம். அதனால் அவர்களை துன்புறுத்துகிற, அவர்களின் மனதை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளோ, பெண்களை கை நீட்டுகிற ஆண்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய ஆண்மையை இழக்கிறார்கள். நாங்கள் சொல்லலாம், ஒரு ஆணாக ஒரு அதிகாரத்தோடு பெண்ணை கை நீட்டுகிற ஆண்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். பெண்களை அடிக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கும் தரல. அதிலும் குறிப்பாக கன்னத்தில் அடிக்கிற பழக்கம் அது மிக ஆபத்தானது. நாங்கள் சொல்லலாம், உங்களுக்கு மனசு வேதனையா இருக்குதா, சில சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகள் வருதா, அது எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு 3 நாட்கள் பேசாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருங்கள், படுக்கையில் அவர்களை தனித்து வையுங்கள். இப்படி செய்து கொள்ளலாமே ஒழிய ஆணாதிக்கத்தின் உச்சகட்டமாய் அவர்களை கை நீட்டுவதோ அல்லது இது மாதிரி தலாக்கை கையில் எடுப்பதோ இதுவெல்லாம் மிக மோசமான பின்விளைவை உருவாக்கும் என்றார்கள் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை தகவல்களை ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கிறோம். மார்க்கத்தின் எல்லா கட்டங்களிலும் நமக்கு வழிகாட்டியவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏதாவது பயணங்கள் வெளியே போகிற மாதிரியான சூழல் வரும் பொழுது நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாத்திரம் போகிற ஏதாவது ஒரு சூழல் வந்தா எங்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன விளையாட்டுகள் நாங்கள் விளையாடிக் கொள்வோம், ஓட்டம் பந்தயங்கள் வைத்துக் கொள்வோம். அந்த பகுதி வரைக்கும் யாரு முதல்ல போறதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. போலாமேன்னு சொல்லுவேன். ஒரு முறை எனக்கும் நபி அவர்களுக்கும் மத்தியில் ஒரு பந்தயம், ஓட்ட பந்தயம், யார் முதல்ல போறதுன்னு. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அப்ப நான் கொஞ்சம் லீனா மெல்லிசா இருந்தேன், அதனால வேகமா நபி அவங்களை விட முந்தி நான் வேகமா போய் அந்த பகுதியை தொட்டிட்டேன். வரலாற்று இமாம்கள் நமக்கு விளக்கம் எழுதுறாங்க, என்னன்னா நபி அவங்க நினைச்சிருந்தா போயிருக்க முடியும், ஆனா ஆயிஷா அம்மாவை முந்த விட்டு நான் ஜெயிச்சிட்டேங்கிற சந்தோஷத்தை ஆயிஷா அம்மாவுடைய முகத்துல பார்த்து தான் சந்தோஷப்படுவதற்காகவே வேண்டுமென்று பின்வாங்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியவர்கள் நம் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமண வாழ்க்கை என்பது அது நிரம்ப பாக்கியமானது. அதன் எல்லா கட்டங்களும் நமக்கு நன்மையை தருவது. அந்த கட்டங்களில் அந்த காரியங்களில் நாம் மிக கவனமாக இருக்கணும். அதிலும் மிக முக்கியமாய் இந்த சமூகத்திலே நிறைய தடை விதித்து ஆடுகிற அனாச்சாரங்களிலே நாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கிய விஷயம் பெண் வீட்டிலே வாங்குகிற வரதட்சணை என்கிற இந்த பாவமான காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அல்லாஹ் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் சர்வ சாதாரணமாய் தாண்டி போகிற மக்கள் வாழுகிற ஒரு காலம் வரும். நன்மையை ஒழித்தும் பாவத்தை பகிரங்கமாயும் செய்கிற சமூகங்கள் உருவாகிற பொழுது உலக அழிவு நாளை எதிர்பாருங்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அழிவு நாளை எதிர்பாருங்கள். சர்வ சாதாரணமாய் பெண் வீட்டிலே கையூட்டு பெறுகிற இந்த பொருந்துவிட்ட புதுமைகளில் மிக முக்கியமாக இதை நாம் கவனிக்கிறோம். திருமணத்தில் அல்லாஹ் சொன்னான், பெண்களுக்கு அவர்களின் மகன் தொகையை நீங்கள் கொஞ்சம் அல்ல குவியலாக கொடுங்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்கள். மகன் தொகையை நீங்கள் எவ்வளவு நாளும் தரலாம், அது அவர்களுக்கு அனுமதி. ஆனால் அங்கிருந்து வாங்குகிற பழக்கம் அது இஸ்லாத்தின் எந்த கட்டத்திலும் அனுமதி இல்லை. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்கஹல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண்ணை 4 காரியங்களுக்காக திருமணம் செய்யலாம்.
இந்த உலகத்தின் யதார்த்தம் அது. லிமாலிஹா, அவருக்கு இருக்கிற காசு பணங்களுக்காக, ஒலி ஹசபிஹா, அவன் நல்ல குடும்பத்தை சார்ந்தவள் என்பதற்காக, ஒலி ஹசபிஹா ஒலி ஜமாலிஹா, அவன் ரொம்ப அழகான பெண்ணுங்கிறதுக்காக, ஒலி தீனிஹா, அவள் நல்ல மார்க்கம் உள்ள பெண் என்பதற்காக, இந்த 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம். முஸ்லிம்கள் நீங்கள் மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்வு செய்யுங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் இருக்குதான்னு பாருங்க. வசதி வாய்ப்புகளும் அழகும் அதே போல ஆடம்பரமான வாழ்க்கையும் இந்த உலகத்தின் யதார்த்தம் அல்ல. மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்வு செய்யுங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் வீட்டிலே கை நீட்டி வாங்குகிற பழக்கம் நிறைய எழுதுகிறார்கள். ஒரு பொது சபையில் சொல்ல முடியாத அளவிற்கு வரதட்சணையினுடைய அசிங்கங்களை, அதனுடைய ஆபத்துகளை நிறைய எழுதுகிறார்கள். அதனாலேயே நிறைய குமர்கள் திருமண வயதையும் தாண்டி இன்றும் திருமணம் முடிக்காமல் இருக்கிற சூழல். அதற்கு இந்த முஸ்லிம் சமூகம் ஒரு காரணமாக அமையக்கூடாதுங்கிறார். எந்த கோயில்களிலும் எந்த சர்ச்சுகளிலும் இப்படி ஒரு வார்த்தை ஒழிப்பதாக இல்லைன்னு எழுதுறாங்க. எந்த வார்த்தை? குமர் காரியமா வந்திருக்க, எனக்கு உதவி செய்யுங்க. பள்ளி வாசல்களில் மாத்திரமே அந்த சப்தம் ஒழிப்பதாக பெருமக்கள் எழுதுகிறார்கள். இது மிக மோசமான ஆபத்தை, மிக பயங்கரமான தீமையை நம்ம இந்த சமூகத்திலே உருவாக்கிவிடும் என்பதை பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். நிறைய செய்திகள். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நபியோக சொன்னாங்கல்ல, ஃபாத்திமத்து பில்அத்து மின்னி, ஃபாத்திமா என் ஈரல் குறையும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு திருமணம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை மாப்பிள்ளையாக தேர்வு செய்து நிக்காஹ் செய்து வைக்கணும். ஃபாத்திமா அம்மா திருமணம் வேணான்னு அழுதாங்க. சின்ன பிள்ளை, பாப்பா எனக்கு இப்ப திருமணம் வேணாம். ஏன் வேண்டாம்னு சொல்றோமா? இல்ல கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் என்னால சரியா செய்ய முடியுமோ என்னவோ தெரியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு வேற அறிவின் தலைவாசல் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனா மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, அறிவின் பட்டணம் நான் என்று சொன்னார். அதன் தலைவாசல் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. அறிவின் தலைவாசல் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கிட்ட நான் ஏதாவது கவனக்குறைவா பேசிட்டேன்னா, அவங்க கிட்ட ஏதாவது நான் அதிக பிரசங்கித்தனமா செய்துட்டேன்னா அல்லாஹ் என்னை விசாரிப்பானோன்னு எனக்கு பயமா இருக்குது. எனக்கு நிக்காது வேணான்னு அழுதாங்களா? இல்ல பாத்தியமா, திருமணம் முடிப்பது என் வழிமுறை, நீ கண்டிப்பா திருமணம் முடிக்கணும்னு சொல்லி சமாதானம் செய்து நிக்காக செய்து வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண்ணை அனுப்பி வைக்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அத்தாவசிய பிடிச்சுக்கிட்டு அழுதாங்களா? பாத்திமா அம்மா நிறைய ஆறுதல் சொல்லி சமாதானம் சொல்லி மகளை அனுப்பி வைக்கிறாங்க. பாத்திமா நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நீ நாடு விட்டு நாடு போகல, ஊர் விட்டு ஊர் போகல, நம்ம மதீனாவுக்கு உள்ளாலேயே தான் இருக்கிற. நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் நான் வந்து கண்டிப்பா உன்னைய பார்க்குவேன்னு சமாதானம் சொன்ன பொழுது பாத்திமா அம்மா ஒரு செய்தியை சொன்னாங்க. நம்ம எல்லாம் நல்ல விளங்கணும். பாத்திமா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த உலகத்தினுடைய எந்த ஆடம்பரங்களையும் வசதி வாய்ப்புகளையும் நான் விரும்புவதில்லைன்னு உங்களுக்கு தெரியும். நான் இதையும் விரும்பல. ஆனா எனக்கு இப்போ ஒரு பயம் வருது. என்னன்னா, இன்னி ஹஷீது அன் யகூல லி அலியின் பி ஐயி ஷைஇன் ஜிதிதி யா ஃபாத்திமா. எனக்கு என்ன பயம்னா, நான் என் கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போன பிறகு, பாத்திமா உங்க அத்தா வீட்டுல இருந்து நீ என்னெல்லாம் கொண்டு வந்த அப்படின்னு என்னைய பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பொருட்கள்லாம் நான் எதுவுமே கொண்டு போகலையே, நான் போன பிறகு நீ என்ன கொண்டு வந்தேன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு பாத்திமா அம்மா அழுதாங்களா? புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன பாத்திமா, அப்படி கேட்கிற கணவரையா உனக்கு நான் திருமணம் முடித்து வைப்பேன்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி கேட்பாங்கன்னு நினைக்கிறியா? அல்லது அப்படி கேட்கிற கணவரை உனக்கு நான் திருமணம் முடித்து வைப்பேனா? ஒரு காலம் கேட்க மாட்டார்கள், கொடுப்பார்களே ஒழிய கேட்டு பழகாதவர்கள் அவர்கள். முஸ்லிம்களின் வாழ்க்கை அது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், அல்லாஹ் சொன்னான், வஆத்து நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹலா, பெண்களுக்கு மகனை கொடுங்கள். அங்கிருந்து வாங்குவது அது மிக மோசமான வார்த்தைகள் எழுதுகிறார்கள். அது மிக மோசமானது, ஆபத்தானது என்று சொல்லி தந்தார்கள் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ் மார்க்கத்தை விளங்கி அமல் செய்கிற நன்மக்களாய் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. நமது அமல்களை கபூல் செய்து நாளை மறுமையில் சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சங்கமிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ارجع لنا قلبي معاك مش